வணக்கம். இன்னும் ஒரு அழகான பாசுரம் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அதை பத்தி படிக்கலாம். பாசுரத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு. இப்ப நான் சொல்ல போற இந்த பாசுரத்தை இயற்றினது பூதத்தாழ்வார். மொத்தம் 12 ஆழ்வார்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதுல பூதத்தாழ்வார் 2வது ஆழ்வார். இந்த 12 ஆழ்வார்கள்ல 3 ஆழ்வார்கள் காலத்தால் முந்தையவங்க. அதாவது குரோனாலஜிக்கலா இந்த முதல் 3 ஆழ்வார்கள் காலத்தால மூர்த்தவர்கள். அவங்க யாருன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அதுல 2வதா இருக்கிற பூதத்தாழ்வாரோடைய திருவந்தாதியில இருந்து இருக்கிற பாசுரம் தான் இப்ப நான் உங்ககிட்ட படிச்சு காட்ட போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாசுரம். இனிது என்பர் காமம், அதனிலும் மாற்ற இனிது என்பர் தண்ணீரும் எந்தாய். இனிது என்று காமம் நீர் வேளாது, நின் பெருமை வேட்பரேல் சேமநீராகும் சிறிது. அழகா இருக்குல்ல? இப்ப வரிக்கு வரி இந்த பாசுரத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல் வரியில ஆழ்வார் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். முதல் வரி, இனிது என்பர் காமம். ஃபேர் அண்ட் ஸ்வீட். எப்படி திருவள்ளுவர் குள்ளினது யாழினது அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரோ, அதே மாதிரி இந்த பாட்டுல பூதத்தாழ்வார் இனிது என்பர் காமம், உலகத்திலே ரொம்ப இனிமையானது காமம்னு சொல்லுவாங்கப்பா அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ். அடுத்த வரி, அதனிலும் ஆற்ற இனிது என்பர் தண்ணீர் அப்படின்னு சொல்றாரு. உலகத்துல பெரும்பான்மையானவர்கள் எல்லாரும் காமம் தான் இனிதுன்னு சொல்லுவாங்க. ஆனா விஷயம் தெரிஞ்சவங்க உண்மையிலேயே இனிமையானது தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. லவ் எங்க இருக்கு, தண்ணி எங்க இருக்கு பாருங்க. சோ நம்ம எல்லாரும் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்ல இருக்கும்போது முதல்ல நமக்கு தேவைப்படுறது அன்பு, உண்மையான ஆத்மார்த்தமான அன்பு. ஆனா எக்ஸிஸ்டன்ஸே கிரைசிஸா இருக்கும் போதுதான் நமக்கு அன்பை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுறது குடிக்க ஒரு வாய் தண்ணி. தண்ணி இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும் இல்லையா? சோ அதை இங்க எழுதுறாரு. He is comparing two both extremes. Now, இனிது என்று காமம் நீர் வேளாது, நின் பெருமை வேட்பரே. மூணாவது என்ன சொல்றாரு? காமமும் சரி தண்ணியும் சரி, இந்த ரெண்டுத்து மேலயும் ஆசைப்படாம மூணாவதா உன்னோட பெருமை மேல ஆசைப்பட்டாங்கன்னா கொஞ்சமாவது நல்லது நடக்கும் அப்படின்னு லாஸ்டா ஒரு பண் சொல்றாரு. சேம நீர் ஆகும் சிறிது அப்படின்னு சொல்றாரு. இதுல ரொம்ப அழகான ஒரு சொல் அவர் கையாளுறாரு. என்னன்னா வேளாது. வேளாது அப்படின்னா அதை பிரிச்சுக்கணும். வேல் கூட்டலாது. வேல் ரெண்டாவது இல் போடணும். வேல் அப்படிங்கறதுக்கு காதல், ஆசை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கா. சோ நீர் வேளாது, அதாவது நீர் மேல நீ ஆசைப்படாம இருந்தேனா நின் பெருமை வேட்பரேல். எப்படி வேல் ஆது வேளாதாச்சோ, வேட்பரேல் ஒருவேளை ஆசைப்பட்டா அத வேட்பரேல் அப்படின்னு சொல்றாரு. நல்லா இருக்குல்ல? வேல், காதலுக்கு எத்தனை பேர் இருக்கு பாருங்க. லவ்னு ஒரு வார்த்தை தான் சொல்றோம், ஆனா தமிழ்ல அதுக்கு எத்தனை அழகான வேரியேஷன்ஸ் இருக்கு பாருங்க. அன்பு, காதல், வேல், அவா, ஆசை, விருப்பம், உவகை, விருப்பம்னு எத்தனை இருக்குல்ல? அழகா இருக்குல்ல?